Today we'll be seeing YouTube SEO or YouTube optimization. The YouTube channel எல்லாம் போட்டுட்டு இருக்கியா? எல்லாருக்குமே யூடியூப் இருக்கா? யூடியூப் சேனல் இருக்குல்ல? So as usual வந்து உங்களோட கூகுளோட any product you need to create with a Gmail and 50 channels under one email ID you can create. And when you're creating a channel, அதோட பேர் வந்து ஒரு 10 தடவை யோசிச்சுட்டு then get. அது நீங்க மாத்துறது கஷ்டம். உங்க பிராண்டுக்காக நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க வெப்சைட், உங்களோட ஃபேஸ்புக், உங்களோட இன்ஸ்டா, உங்களோட யூடியூப் சேனல் எல்லாமே வந்து ஒரு சிமிலர் நேம்ல இருக்கிற மாதிரி நீங்க பாருங்க. So we have tool for that to check the name. இப்போ will okay the Dinesh Salon அப்படின்னு என்டர் பண்ணிட்டு will give check now. செக் நோ கொடுத்தோம்னா இது எல்லாத்துலயுமே அந்த பேர் அவைலபிள் இருக்கா இல்லையான்றது it will show. There are plenty of tools like this. கூகுள்ல போயிட்டு சோஷியல் மீடியா செக்கர்னு கொடுத்தாவே வந்துடும். இப்போ டிக்டாக்ல அவைலபிள், இன்ஸ்டால அவைலபிள், ஃபேஸ்புக்ல அவைலபிள் இல்ல, டம்ளர்ல அவைலபிள், ரெடிட், யூடியூப் இதுல எல்லாத்துலயுமே அவைலபிள். ஸோ ஃபேஸ்புக்ல மட்டும் அவைலபிள் இல்லை. ஸோ அங்க மட்டும் நீங்க வேற ஒன்று தினேஷ் சலூன் சிவி அந்த மாதிரி நீங்க கொடுத்துடலாம். ஓகே, ஸோ திஸ் டூல் வில் பி, நீங்க ஒரு புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்றீங்க இல்ல புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்றீங்கன்னா யூ கேன் கிவ் திஸ். நீங்க இங்க சதீஷ்னு கொடுக்குறீங்க, ஆனா வந்து இங்க எக்ஸ்ப்ளோர்னு கொடுக்குறீங்கன்னா இட் won't be similar. நீங்க வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் போடும்போது யூடியூப் சேனல் எல்லாமே சிமிலர் நேம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ டு யூடியூப். So you know how to create a channel. இந்த ஐக்கன் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க சேனல் இல்லாட்டினா இங்க உங்களுக்கு வந்து it will be showing you create a channel இருக்கும். இப்போ என்கிட்ட சேனல் இருக்கு, I'll show my channel. Just எதுவும் பண்ணல, but just I'm having a channel. இங்க வந்து you need to have your DP as well as banner வரும் உங்களுக்கு. ஓகே, பின்னாடி பாத்துருக்கீங்களா பேனர்லாம்? So when you click the channel, பின்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேனர் ஆட் பண்ணும் அண்ட் இங்க கண்டிப்பா உங்களோட லோகோ நீங்க ஆட் பண்ண, அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகே திஸ் பிலாங்ஸ் டு யுவர் பிராண்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்ம கமிங் பேக். இப்போ எனக்கு வந்து நான் இங்க பேனர் ஆட் பண்ணல, டிபி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஐ வில் கோ டு கஸ்டமைஸ் சேனல் நீங்க கொடுக்கலாம், இல்லாட்டினா இங்க போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அதுவும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ கோ டு கஸ்டமைஸ் சேனல். கஸ்டமைஸ் சேனல் கிளிக் பண்ணது எங்க போகுது? கிரியேட்டர் ஸ்டுடியோக்கு தான் அது போகுது. ஸோ கோ டு சேனல் கஸ்டமைசேஷன், நேரம் இங்க தான் வரும். ஸோ பேனர் இமேஜ் வந்து they have given the size. இந்த பிக்சல் இருக்கணும் அண்ட் RMB கீழே வந்து பேனர் இருக்கணும் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்கு வந்து ஸ்கொயர்ல இருக்கணும் 98x98 அண்ட் 4MB வந்து இருக்கும். தென் நேம், இங்கதான் நீங்க வந்து நேம் கொடுக்கணும். இந்த நேம் தான் இங்க வந்து அட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லக் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் யூ ஹாவ் டு ஆட் ஹியர். We have two type of description, two type of keyword here.
ஒண்ணு வந்து இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு சேனல், இன்னொன்னு வீடியோ. ஓகே, சேனலுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், உங்க வீடியோவுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்போட சேனல் நீங்க எடுத்தீங்கன்னா that will say we train on Python, we train on artificial intelligence, digital marketing, நல்லா இருக்கு, அதான் டிஸ்கிரிப்ஷன். இதே நான் வந்து எஸ்இஓ பத்தின ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கும், அந்த எஸ்இஓ பத்தி மட்டும்தான் இருக்கும். சேனலோட கீவேர்ட்ஸ் என்ன இருக்கும், பைத்தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த வீடியோட கீவேர்ட் என்ன இருக்கும், எஸ்இஓ பத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷன், இங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன். சேனல் டேக், வீடியோ டேக், டேக்னு ஒண்ணு உள்ள கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஹியர் யூ கேன் கிவ் அப் டு 1000 characters. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும்னா 1000 charactersல you can enter your description. First 100 to 150 characters are very very important. ஏன்னா இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் ஐடி கார்ப்பரேட் தேடும் போது அந்த லோகோ வந்துச்சா, அந்த சர்ச்ல 150 கேரக்டர்ஸ் தான் விசிபிளா இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது தான் 1000 கேரக்டர்ஸ் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ 100 to 150 characters should tell what that channel is all about. ஓகே, இப்ப நீங்க வந்து புதுசா இப்போ ஆண்ட்ரோ வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்றாரு. ஆண்ட்ரோ இஸ் நாட் a செலிபிரிட்டி, இல்ல செலிபிரிட்டியாவே இருந்தாலும் எதுக்காக அந்த சேனல் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. மேபி அவங்க ப்ராடக்ட்டுக்காக சேனல் ஓபன் பண்ணிருக்கலாம், எதுக்காக இருக்கலாம். அப்போ அந்த 150 கேரக்டர்ஸ்ல ஆண்ட்ரோ ஷுட் எக்ஸ்பிளைன் இந்த சேனல் இஸ் கோயிங் டு டீல் வித் மை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த காஸ்மெட்டிக்ஸ், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல், அந்த மாதிரி யூ ஷுட் கிவ். அப்புறம் கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கிறது நான் சொல்றேன். And your contact details, you can add your phone number, your website address, LinkedIn, எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லிங்க் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் 1000 கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இட் ஷுட் பி கிளியர், கிறிஸ்ப் அண்ட் பர்ஃபெக்ட். நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி 3 lines அடுத்த பேராகிராஃப், 3 lines அடுத்த பேராகிராஃப். சாட் ஜிபில இருந்து எடுத்துக்கோங்க, பட் எகெயின் நான் சொல்றேன், அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது. டிஸ்கிரிப்ஷன் படிக்கும் போது எகெயின் எவ்ரிதிங் ஷுட் கெட் கனெக்டட்னா இட் ஷுட் பி கொஞ்சம் ஆர்கானிக்கா நீங்களும் வந்து இன்வால்வ் ஆயிடும். இப்போ கீவேர்ட்ஸ் வந்து இங்க யூடியூப் கீவேர்ட்ஸ் ஆர் known as நான் சொன்ன மாதிரி சேனல் டேக்ஸ். சேனல் டேக்ஸ்னா அந்த பர்டிகுலர் சேனலுக்கான கீவேர்ட்ஸ். ஓகே, சேனல் டேக்ஸ் வந்து ஓவரால் சேனலுக்கு தான். சிமிலர் வீடியோ டேக்ஸ்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்காக. இது மெயின் நம்ம எங்க இருந்து எடுப்போம்னா யூடியூப் ஆட்டோ கம்ப்ளீட். ஆட்டோ கம்ப்ளீட்னா என்ன, you enter and give a space, அது கீழ வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். இங்க வந்து I am giving digital marketing course அப்படிங்கிறதுனா கோர்ஸ் இன் தமிழ், ஃபுல் கோர்ஸ், டுட்டோரியல் இன் தமிழ். இது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா, அதே மாதிரி பைத்தான் கொடுக்குறீங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறீங்கன்னா இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட்டோ கம்ப்ளீட்ல எடுக்கணும். அதர் மெத்தட்ஸ் நான் வேற சொல்லித்தரேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம்ஸ் இருக்கிறத இங்க காமிக்கும், டீசென்டான சர்ச் வால்யூம் இருக்கிறத இங்க காமிக்கும். So you can take this one. Okay, so now you know how to write a description and first step to take channel tag. புரிஞ்சுதா ஸ்னேகா? சேனல் டேக் என்ன, வீடியோ டேக் என்ன? ஓகே, சோ இங்க வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுங்க. இங்க நீங்க கீவேர்ட் ஆட் பண்ண வேண்டாம். கீவேர்ட் எங்க ஆட் பண்ணணும் நான் சொல்லி தரேன். ஜஸ்ட் கிவ் த டிஸ்கிரிப்ஷன் ஹியர். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கணும், 1000 கேரக்டர்ஸ் இருக்கணும், கான்டாக்ட் டீடைல் இருக்கணும், அண்ட் என்ன நீங்க அதுல ப்ரொவைட் பண்ண போறீங்கன்றது கிளியரா இருக்கணும். பிளஸ் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ இருந்ததுன்னா அது போடுங்க. இப்ப நான் வந்து ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அபவுட் சே யூடியூப் வீடியோன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். கீவேர்ட் அப்படின்னு ஒண்ணு உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா அது சம்பந்தமான ஒரு வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நான் கீவேர்ட் ரிசர்ச் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க் நான் இங்க கொடுப்பேன். சோ கீவேர்ட் ஆமா சேனல்ல இல்ல, ஐ அம் சேயிங் தட் இங்க வேண்டாம், இது செப்பரேட்டா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஐ அம் சேயிங் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன நீங்க ஆட் பண்ணலாம் அப்படின்றது. சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் லிங்க் இல்ல, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தான் ப்ரீவியஸ் லிங்க் கொடுப்பீங்க. இங்க நீங்க என்னென்ன கொடுக்க முடியும்னா உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு சேனல் இருந்தா அதை நீங்க இதுல மென்ஷன் பண்ணீங்க. ஓகே, and channel URL, this will be your
URL அதை நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்றது. தென் உங்க மெயில் ஐடி கொடுங்க அண்ட் இங்க வாட்டர் மார்க். ஸோ வாட்டர் மார்க் மேண்டேட்டரியா ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் ஆல் யுவர் வீடியோ நீட்ஸ் அ வாட்டர் மார்க். சின்ன லோகோ அது சைட்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமைசேஷன் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வேர் யூ ஹேவ் டு கோ இஸ் தட் யூ ஹேவ் டு கோ டு செட்டிங்ஸ். சரியா? ஸோ சேனல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போய் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மட்டுமே தென் கோ அண்ட் போஸ்ட் இட். இமீடியட்லி போய் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடாது. ஸோ உங்களது வந்து கரன்சி INRல செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேனல். இந்த சேனல் கிளிக் பண்ணிட்டு இங்க பேசிக் இன்ஃபோ, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா, இங்க நீங்க வந்து உங்களோட சேனலோட கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கிளியர்? உங்க சேனலோட கீவேர்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க வேண்டாம், இங்க கொடுங்க. ஒண்ணு நம்ம ஆட்டோ சஜஸ்ட்ல எடுத்தோம். ரெண்டு இன்னொரு டூல் இருக்கு, ரெண்டு டூல் இருக்கு. கீவேர்ட் சர்ஃபர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருப்பீங்கல்ல, அது கூட vidIQ VIDIQன்னு ஒரு பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டு now we can go with simplified e-learning. So I'm going to this channel. Okay, where is this channel? இங்க தான் வந்து பாருங்க, வெல்கம் டு சிம்பிளிஃபைட் e-learning டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். So this guy is gonna post only about digital marketing அப்படி நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்றேன். he is my competitor, consider he is my competitor. நான் இந்த சேனலுக்குள்ள போயிட்டேன். vidIQ நீங்க போட்டீங்கன்னா இங்க கீழே வந்து எவ்வளவு வியூஸ், எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எஸ்டிமேட்டட் மந்த்லி earnings எல்லாமே காமிக்கும். ஆனா இப்போ நமக்கு என்ன தேவை? we need keywords. சரியா? சோ இங்க வந்து yes given see the description எல்லாமே இவர் கொடுத்திருக்காரு. அண்ட் கீழே வந்து அவரோட ஜாப் போர்ட்டல், இதுல இருந்து கான்டாக்ட் அஸ் எல்லாமே கொடுத்தாரு. லிங்க்ஸ் எல்லாமே yes added. Okay, everything he has given. Now we need to take the keywords. View channel status, and if you come down you can see the channel tag. அவர் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்க சேனல் டாக் எல்லாமே அந்த vidIQ நமக்கு ஸ்கிரேப் பண்ணி கொடுத்தோம். ஓகே, vidIQ நீங்க இன்ஸ்டால் பண்ணாவே இந்த மாதிரி வியூ சேனல் ஸ்டேட்டஸ்னு வரும். கிளிக் தட் and come down channel tag. ஓகே, இப்போ நீங்க வந்து தமிழ்ல கொடுக்கவே இல்லை, you are going to give in English. இது யூஸ் பண்ண முடியுமா? you cannot use this. சரியா? வேற என்ன யூஸ் பண்ணலாம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் யூஸ் பண்ணலாம், SEO tutorial for beginners யூஸ் பண்ணலாம். சோ அவன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து போடாதீங்க. எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அது மட்டும் எடுத்து நீங்க போடுங்க. சோ here you can copy this and அப்படியே வந்து 500 characters not words, characters. சோ அதுக்குள்ள ஆனா மினிமம் 10 வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் ஜாஸ்தி இருந்தா மறுபடியும் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா மினிமம் 10 you have to give, and if possible give long tail keywords. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடாதீங்க. ஓகே, சேனல்ல வந்து எங்க சேனல் டாக் ஸ்பேஸ் பண்ண தெரிஞ்சுல. நெக்ஸ்ட் கிவ் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ். இது வந்து எல்லா வீடியோவுக்குமே செப்பரேட்டா கேட்கும். இல்ல நான் வந்து இங்க இது கிட்ஸுக்குன்னா இங்க நீங்க எஸ்ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோவுக்குமே அது காமிக்கும். எஸ்ன்னு காமிக்கும். நோனு காமிச்சா எல்லா வீடியோக்குமே அது நோனு காமிக்கும். ஐ வாண்ட் டு ரிவ்யூ தி செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ. நான் கிட்ஸுக்கும் போடுவேன், போடாம இருப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு ரிவ்யூன்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்க கொடுத்து வச்சுக்கலாம். இங்கதான் கூகுள் ஆட்ஸை வந்து நீங்க லிங்க் பண்ணணும். இது லிங்க் பண்ணாதான் இதுல நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். அதுல நீங்க ஆட் பண்ணும்போது இதுல அனாலிட்டிக்ஸ் காமிக்கணும்னா நீங்க இங்க லிங்க் பண்ணலாம், அங்கேயே கூட லிங்க் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த டேட்டா மேனேஜர்ல போய் நம்ம லிங்க் பண்ணோம் இல்லையா யூடியூப்னு சொல்லிட்டு, அங்க கூட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி the feature eligibility. அதாவது உங்களுக்கு if you want to upload a video, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனேபிள் ஆயிடும். என்னென்ன இருக்கு? ஆட் கொலாபரேட்டர்ஸ் டு பிளேலிஸ்ட், ஆட் நியூ வீடியோஸ், பிளேலிஸ்ட் கிரியேஷன், வீடியோ அப்லோட் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும். ஓகே, அதுக்கு அடுத்த ஃபீச்சர் ஆட் ஆகணும்னா 15 மினிட்ஸ்க்கு மேல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும்னா யூ நீட் டு எனேபிள். அது ஒண்ணும் இல்ல, உங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணணும். தம்ப்நெயில் ஆட் பண்ணணும், இல்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணணும்னா, லைவ் ஸ்ட்ரீம் போடணும்னா யூ ஹேவ் டு வெரிஃபை. அதாவது இதுவும் வெரிஃபை இருக்கணும், அண்ட் பிளஸ் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணீங்கன்னா இது எனேபிள் ஆகும். புரிஞ்சுதா? ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண மட்டும்தான் இது எனேபிள் ஆகும். தென் அட்வான்ஸ் ஃபீச்சர். அட்வான்ஸ் ஃபீச்சர்னா
எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கறது, எம்பட் லைவ் ஸ்ட்ரீம்னா இப்போ வேற யாராவது அவங்க வெப்சைட்ல வந்து அதை எம்பட் பண்றதுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது. அப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் ஏபி டெஸ்டிங், அப்லோட் மோர் வீடியோஸ், இதெல்லாம் பண்ணணும்னா உங்களோட வீடியோ ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணணும். லைக் ஆதார் பேன் கார்டு அதை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இதுவும் இனேபிள் ஆயிடும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க இதை இனேபிள் பண்ணணும். ஆர்எல்ஸ் யூ கேனாட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் நீங்க போட முடியாது. அப்புறம் இங்க அப்லோட் டிஃபால்ட்ன்றது. அப்லோட் டிஃபால்ட்னா இப்ப இங்க வந்து இப்ப நீங்க ஒரு வீடியோ போட போறீங்க. அந்த வீடியோவுக்கு கடைசியில யூ ஆர் கோயிங் டு ஆட் யுவர் பிராண்ட் நேம், இல்ல ஒரு பர்டிகுலரா ஒரு எஸ்இஓ ரிலேட்டடா நீங்க ஒரு 60 வீடியோ நீங்க போட போறீங்க. அதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே சேமா இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆட் இட் ஹியர். நீங்க ஆட் பண்ணா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்க போய் அதை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி தேர். இப்ப நான் இங்க எஸ்இஓ கோர்ஸ் தமிழ்ல கொடுத்துருக்கேன். சரியா? சோ எனி வீடியோ when I upload, இந்த டைட்டில் ஆட்டோமேட்டிக்கலி அங்க இருக்கும் டிஃபால்ட்டா. அங்க எடிட் பண்ணிக்கலாம், அது வேற விஷயம். இப்ப நான் 60 வீடியோவும் ஒரே மாதிரி போட போறேன் அப்படின்னா யூ கேன் கிவ் இட். இல்லைன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடி காஸ்ட் பிராண்ட் எனக்கு எல்லா டைட்டில்ல இருக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் டைப் பண்ண தேவையில்லை. இங்க நீங்க என்டர் பண்ணி வச்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கலி அங்க வரும். டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே மாதிரி தான். எனி பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷன் யூ வாண்ட் டு ஆட், அதே மாதிரி பிராண்ட் ஏதாவது ஒரு லைன் ஆட் பண்ணணும்னா யூ கேன் கிவ் தட். விசிபிலிட்டி உங்களுக்கு பப்ளிக்ல வேணுமா, பிரைவேட்ல வேணுமா, அன்லிஸ்டட் வேணுமா? பிரைவேட்னா நீங்க கொடுக்குற மெயில் ஐடியில இருக்கிற மட்டும் பார்க்கலாம். அன்லிஸ்டட்னா யூடியூபோட சர்ச்ல வராது, பட் அந்த லிங்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோ பார்க்கலாம். புரிஞ்சுதா? பப்ளிக்னா சர்ச் பண்ணாவே வரும். அன்லிஸ்டட்னா யூடியூப்ல லிஸ்டா இருக்காது. இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் எடுத்துட்டு நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப சுனிதா வந்து அந்த லிங்க் வச்சு பாக்குறது ஓகே. ஆனா சுனிதா அப்படி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் பிரைவேட் வச்சுக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணும், சுனிதா அவங்க மெயில் ஐடியோட ஆக்சஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். சரி, சுனிதா வந்து அவங்க கொடுக்குறாங்க, அந்த அந்த சுனிதாவோட ஃப்ரெண்டு பார்த்து படிக்கிற மாதிரி தான் பிரச்சனை இல்லை, படிச்சா படிச்சுட்டு போட்டோம் அப்படி நான் நினைக்கிறேன். ஆனா யூடியூப்ல இருக்க வேண்டாம் அப்படின்னா நான் வந்து அன்லிஸ்டட் கொடுக்குறது. அதாவது என் லிங்கை வச்சு யார் வேணா வீடியோ பார்க்கலாம், ஆனா அது யூடியூப்ல லிஸ்ட்ல இருக்காது. யார் வேணா கத்துக்கிட்டோம், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா பப்ளிக்ல கொடுத்துங்க. மேக் மோஸ்ட் ஆஃப் யுவர் வீடியோஸ் பப்ளிக். அதாவது நீங்க யூ ஆர் கோயிங் டு டு ஆப்டிமைசேஷன், எஸ்இஓ பண்ண போறீங்கன்னா நீங்க பப்ளிக்ல வச்சுக்கணும். அன்லிஸ்டட் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓகே. சோ என்னோட எல்லா வீடியோமே நான் பப்ளிக்கா தான் பண்ண போறேன்னா யூ கேன் கிவ் இட் பப்ளிக் ஹியர். அப்புறம் இப்ப நான் இங்க 2 இதை ஆட் பண்ணிருக்கேன், எஸ்இஓ கோர்ஸ் தமிழ், எஸ்இஓ தமிழ். அதாவது இது வந்து வீடியோ டேக். ஓகே. வீடியோ டேக் இவரது வந்து நம்ம சேனல் டேக் எடுத்தோமா, ஹியர் வி ஹேவ் டேக்கன் சேனல் டேக். இவரோட ஒரு வீடியோ நம்ம எடுப்போம். சரி, I'm taking this one, how to become high paid Google Ads full course playlistல இருக்கா? சரி, I'm taking this one. சோ இப்ப சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கீவேர்ட் சர்ஃபர் வில் கிவ் என்னென்ன டேக்ஸ் அவங்க இந்த வீடியோவுக்கு ஆட் பண்ணிருக்காங்கன்றது இங்க காமிக்கும். ஓகே. கீழே விட் ஐக்யூ இருக்கா? புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல்ல, அது பண்ணா போதும், அதுவே இங்கே வரும். இங்க விட் ஐக்யூ ஓபன் ஆகணும், அது ஓவர்லாப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வியூஸ் ஓவர்வியூ. So with IQ the channel tags in here. Okay, you can just like that copy and இங்க வந்து paste பண்ணனும்னா you can paste it here. நீங்க வந்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணீங்கனாவே எல்லாமே ஆட் ஆயிடும். 500 characters 15 exceed ஆயிடுச்சு.
இப்போ நம்ம வந்து சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம்ல, கிளியரா? அதுல டவுட் இல்ல. ஓகே. அந்த விட் ஐக்கிய வச்சு நமக்கு எடுக்கலாம். அண்ட் தேர் ஆர் அதர் வெப்சைட்ஸ். இந்த மாதிரி ரேபிட் டாக்ஸ் சோல் அப்படின்னு சொல்லிட்டு we have 2 வெப்சைட்ஸ். அந்த வெப்சைட்ஸ்க்குள்ள போனாலுமே யூ கேன் டேக் இட். சரியா? வெப்சைட் ஓபன் பண்றீங்க, போனதும் இன்னொன்னு சோல், SOOLE, யூடியூப் டாக் ஜெனரேட்டர். இங்க வந்து வீடியோ டைட்டில் ஆர் கீவேர்டு கொடுக்க சொல்றாங்க. கீவேர்டு வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு I give generate. It'll give the related keywords. நான் காம்படிட்டர் இருந்து எடுக்கல, நான் வந்து கீவேர்ட் வச்சு நான் எடுக்க போறேன்னா யூ கேன் டூ திஸ். காம்படிட்டர் வந்து அவங்க டாப் நம்பர் 1 ரேங்க்ல இருந்தாங்கன்னா யூ கேன் டேக் இட் ஃப்ரம் தட். அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதான் பார்க்கணும். சொன்னீங்க நீங்க மலையாளத்துல கொடுக்க போறீங்க, ஆனா நீங்க தமிழ் இருக்குன்னா இவ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கான்றதுக்காக நீங்க அது எடுக்க முடியாது. ரெலவென்ட்டான கீவேர்ட்ஸ் நீங்க எடுக்கணும். அட் தி சேம் டைம் இதுல நீங்க அதுக்கு தகுந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் மலையாளம் அப்படி கொடுத்தீங்கன்னா மலையாளம் ரிலேட்டடா வரும். மலையாளம் லோட் ஆகலையா என்ன? ஸோ இங்க வந்து மலையாளம் ரிலேட்டடான keywords எல்லாமே இங்க வந்து. Okay, so this way you can take the keywords for your videos. இப்போ வந்து உங்க வீடியோ நீங்க ஆட் பண்ணும்போது ஆல்வேஸ் ஹை குவாலிட்டி வீடியோ இருக்கிறதா யூடியூப் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணும். ஓகே, ஸோ வீடியோ வந்து எந்த சைஸ்ல இருக்கணும்ன்றது பிக்சல் இருக்கு. 720 1080 பிக்சல், இது ரெண்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த பிக்சல்ல வந்து மினிமம் ஒரு 1080 பிக்சல்ல ஷூட் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் 128 GB அண்ட் மேக்ஸிமம் ரன் டைம் 12 hours. 12 hours வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களான்றது let us check. YouTube 12 hours தான். So 12 hours இது வந்து 256 GB. So they have increased this one. The 128 GB they have increased to 256. Okay va? 256 they have increased. Run time வந்து 12 hours. So high quality viewing and first day வந்து brand நீங்க சொல்லுங்க. தமிழ் டாக்கீஸ்ன்ற இது பாத்திருக்கீங்கல்ல, மூவி ரிவ்யூஸ், ப்ளூ சட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து நான் சொல்லுவான் வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ஜிடி ஹாலிடேஸ் சொல்லி பேசவே ஆரம்பிப்பான். ஸோ இப்போ பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்குள்ள முடிச்சிருக்கேன். வாட்டர் மார்க் 100% யூ நீட் டு ஆட் இன் யுவர் வீடியோ. ஏன்னா யாரும் டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றதுக்காக வாட்டர் மார்க் ரிமூவர்ல இருக்குது, பட் நம்ம வில் ஆட் இட். அப்புறம் எல்லா வீடியோலுமே இதுல சிடிஎஸ்ன்றது வந்து நீங்க சொல்றது நீங்க டிஸ்பிளே பண்றது, அங்க கிளிக் எல்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்லுவாங்க, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எதுக்குன்னா வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கணுன்றதுக்காக. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ வந்து லைக்ஸ் இதெல்லாமே வந்து பெருசா தே ஆர் நாட் டேக்கிங் இன் கன்சிடரேஷன். கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன் இதுதான் வந்து மெயினா அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்புறம் யூஸ் எண்ட் ஸ்கிரீன். எண்ட் ஸ்கிரீன் ஒரு வீடியோ முடிச்சோன்னா அப்ரப்டா அப்படி நீங்க கட் பண்ணிடக்கூடாது. அந்த எண்ட் ஸ்கிரீன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பிளெயின் ஸ்கிரீனை வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப்னு வச்சுக்கலாம். அண்ட் வந்து அதுவே வீடியோ சஜஸ்ட் பண்ணும். நம்ம வீடியோஸ் கொடுத்தோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்தோம்னா அதுவே மேல சஜஸ்ட் பண்ணும், செட் பண்ணலாம். ஸோ வி கேன் டூ தட். நம்ம எதுவும் செட் பண்ணலாம், அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்து காமிப்பாங்க, நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம்
வீடியோ ஃபைல் நேம் மஸ்ட் பி யுவர் பிரைமரி கீவேர்ட். இது நம்ம வேர்ட்பிரஸ் டைம்லயே பார்த்தோம். நீங்க சேவ் பண்ற இமேஜ் உங்களோட கீவேர்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க சேவ் பண்ற வீடியோ உங்க டைட்டில் உங்க கீவேர்டு. கீவேர்டு இது ரெண்டுலயும் இருக்கும். இப்போ வந்து மெட்டா ஆட்ஸ் டுட்டோரியல் இன் தமிழ், இதுதான் உங்களோட கீவேர்டுனா உங்க வீடியோலயே அது இருக்கணும், உங்க டைட்டில்ல அது இருக்கணும், உங்க டிஸ்கிரிப்ஷன்லயே அது இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஃபார்மேட் ஆப்வியஸ்லி MP4 யூஸ் பண்றதுதான் பெஸ்ட். வேற நிறைய வெர்ஷன்ஸ் மீன்ஸ் ஃபார்மேட்ஸ் வந்து எடுப்பாங்க, பட் நம்ம வந்து MP4லயே நம்ம வச்சுக்கலாம். யூஸ் பிரைமரி கீவேர்ட் இன் யுவர் டைட்டில். அட்ராக்டிவ் டைட்டில் வந்து ஃபார் CTR. எப்பவுமே நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 30 hours, லேர்ன் மெட்டா ஆட்ஸ் இன் 6 hours. அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா 6 மணி நேரத்துல கத்துக்கலாமா, அந்த ஒரு மைண்ட் செட் தான் வரும். ஸோ பெட்டர் சிடிஆர்னா என்ன, அவங்க பாக்குறாங்க, அது இம்ப்ரெஷன், இட் இஸ் ஷோயிங் டு தம் இம்ப்ரெஷன். அது கிளிக் பண்ணா there is a CTR. 10 பேர் காமிச்சிருக்கு, 9 பேர் கிளிக் பண்ணா it is 90% is the CTR. புரியலையா? சொல்லு, இம்ப்ரெஷன் என்ன, CTR என்ன? ஓகே, இப்போ 10 பேர் காமிச்சிருக்கு, 4 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, CTR எவ்வளவு? 10 பேர் பார்த்திருக்காங்க, 4 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, CTR எவ்வளவு? அதான CTR. 40%. சோ அட்ராக்டிவ் டைட்டில் இருந்தாதான் CTR வந்து உங்களுக்கு இருக்கும், நல்லாவே இருக்கும். thumbnail and title should show the same content. thumbnail நீங்க ஆட் பண்ணனும். கிளிக் பேட் யூஸே பண்ணக்கூடாது. இங்க நான் போட்டுறேன், டோன்ட் யூஸ் கிளிக் பேட் டைட்டில்ஸ் பட் மென்ஷன் எபிசோட். இப்போ நீங்க ஒரு சீக்வன்ஸா போடுறீங்கன்னா எபிசோட் 1 இல்ல வந்து சாப்டர் 1 அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இல்ல சீரிஸ் எபிசோட் 1 அப்படி நீங்க போட்டுக்கலாம். தமிழ் நம்ம ஆட் பண்ணோம், வீடியோ கூட நம்ம இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் இன்னும் நான் காமிக்கவே இல்லை, வெயிட் பண்ண. This is thumbnail. இந்த மாதிரி இருக்கும். இங்க என்ன போட்டிருக்கு, SEO எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன் கோ ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக், SEO எக்ஸிக்யூட்டிவ் ஆன்லைன். சேமா இருக்கும். அதாவது நீங்க ஒரு சிலதுல பாப்பீங்க, விஜயோட போட்டோ வந்து தம்ப்நெயில் இருக்கும், உள்ள போய் பார்த்தா வேற யாரோ இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இரலவெண்டா இருக்கக்கூடாது. நீங்க வந்து உள்ள வெளியே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் கோர்ஸ் அப்படி கொடுத்து உள்ள போயிட்டு நீங்க வந்து 30,000 கட்டி படிங்க அப்படிலாம் சொன்னா வந்து அது வந்து யூடியூப் வில் ஃபிளாக் யூ. ஓகே, நிறைய பேர் பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாது. அப்புறம் யூடியூப் கிவ்ஸ் அகைன் டைட்டில் வந்து 100 கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனா வந்து இங்க 60 கேரக்டர்ஸ்ல வந்து கொடுத்து. ஸோ இது யூடியூபோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இங்க, சாரி டைட்டில் இங்க இருக்கும். டைட்டில் 100 கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனா 60 கேரக்டர்ஸ்ல கொடுத்துருக்கு. ஏன்னா மொபைல் எல்லாம் பார்க்கும்போது இல்லைன்னா ட்ரங்கேட் ஆயிடும். ஓகே, ட்ரங்கேட் என்ன, பிரேக் ஆயிடும். ஸோ 60 கேரக்டர்ஸ்ல 100 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம வேர்ட்பிரஸ்ல எப்படி பண்ணோம், பிரைமரி கீவேர்டை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி அதை ஃபர்ஸ்ட் 60 கேரக்டர்ஸ்ல முடியும். 40 கேரக்டர்ஸ்ல நீங்க உங்க பிராண்ட் நேம் என்ன நீங்க கொடுத்து. Check on different devices and it shouldn't be truncated. அதாவது 14 inch லேப்டாப்ல இப்போ மெயின் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு வர பிரச்சனை என்னன்னா, நீங்க மெட்டா ஆட்ஸுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ண சொல்லிருப்பீங்க, அவன் வச்சிருப்பான் ஒரு 24 இன்ச் ஸ்கிரீன் வச்சுட்டு அவன் ஒர்க் பண்ணுவான், சரியா? அதுல அவனுக்கு கண்ணு நல்லா தெரியும். அவன் ரெடி பண்ணி கொடுக்கறது, நம்ம ரன் பண்ற மெட்டா ஆட் வந்து பார்க்கக்கூடியது 5 இன்ச் மொபைல் போன்ல, 24 இன்ச் எங்க இருக்கு, 5 இன்ச் எங்க இருக்கு. இதுல பார்த்தா நம்ம இப்படி உத்து பாக்குற மாதிரி இருக்கும். So the designer should check in his computer, in a laptop and in a mobile.
அவன் செக் பண்றானோ இல்லையோ நம்ம செக் பண்ணணும் இது மூணுலயுமே கிளியரா இருக்கா. பிகாஸ் யுவர் ஆடியன்ஸ் வந்து 40-45 இயர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் தட் தே கேன் ரீட் இட். அது ரீடபிளா இருக்கணும். என்னன்னா எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதுல ஒரு ஃபாண்ட் ரெண்டு படி மேல வைக்க சொன்னா அது எல்லா டிசைனர்ஸோட இது நம்மளது மட்டும் கிடையாது. Across the world I'm seeing it. The problem is that they are working on a big monitor and they are not checking in the mobile. So மொபைல்ல வந்து மொபைல் வியூல வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அப்புறம் கிளிக் பைட் டைட்டில்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது கிளிக் பைட் டைட்டில்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப வந்து கரூர் சம்பவத்திற்கு அடுத்தது கோவையில் விஜய் செய்தது என்ன அப்படி சொல்லி கிளிக் பைட் டைட்டில் இருக்கும். கோவையில் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு, இங்க வந்து ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துருப்பாரு. சரியா? உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதான் கிளிக் பைட். இப்போ நீங்க சர்ச் பண்ணுவீங்க ஜனநாயகர் மூவி அப்படி சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது நீங்க மேல கொஞ்சம் ஓவர் பண்ணீங்கன்னா அந்த ஜனநாயகோட இதெல்லாம் வரும். அந்த படத்துல இருக்கிற சீன்ஸ் மாதிரி எல்லாம் காமிக்கும். உள்ள போனீங்கன்னா இருக்காது. ஒண்ணு வேற படமா இருக்கும், இல்ல அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் மட்டும் இருக்கும். அதெல்லாம் கிளிக் பைட். அவங்களுக்கு வந்து கிளிக், அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ டோன்ட் டூ தட். கிளிக் பைட்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் சேனல் கேரக்டர்ஸ் எவ்வளவு இருந்துச்சு? 1000 கேரக்டர்ஸ். இங்க 5000 கேரக்டர்ஸ் இங்க இருக்கு. ஆனா அங்க 160 கேரக்டர், 100 to 150 கேரக்டர்ஸ் விசிபிள். இங்க 138 கேரக்டர்ஸ் will be visible. ஓகே, இங்க வந்து ஹேஷ்டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இங்க கீவேர்ட் ஆட் பண்றதுக்கு we have separate box. சரியா? அங்க சேனலுக்கு எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் பாக்ஸ் இருக்கு. ஆனா ஹேஷ்டேக்ஸ் கீவேர்ட்ஸ் தேவை இருக்காது. ஏன்னா we have separate box for it. ஆனா ஹேஷ்டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோ. Give relevant video links for further engagement. நான் சொன்ன மாதிரி கீவேர்ட் பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்ப ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் இதை பத்தி நான் நிறைய டீடைல்டான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணுங்க, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அல்டிமேட்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அந்த வீடியோவுக்கும் வியூ கிடைக்கும். ஓகே, அது ஓடாத வீடியோவா இருக்கலாம், அதுக்கும் வியூ கிடைக்கும். கான்டாக்ட் டீடைல் வந்து இங்கே ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க். ஆனா நீங்க அங்க சொல்லணும். நீங்க சொல்லும் போது இப்ப நான் கீவேர்ட்ஸ் பத்தி சொல்றேன்ல, கீவேர்ட்ஸ் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால இங்க ஓகே பண்ணலாம். இதுல ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன், பிரீமியம் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணலாம் நினைக்கிறேன். இன்ஸ்டால வந்து பிரீமியம் அக்கௌண்ட்ல யூ கேன் ஆட் இட். இன்ஸ்டால வந்து இப்ப என்னோட ஒரு வீடியோ ரீல் ரன் ஆகுதுன்னா இஃப் ஐ எம் ஹேவிங் எ ப்ளூ டிக் ஐ கேன் ஆட் என்னோட இன்னொரு ரீல் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. ஸோ நான் வந்து ஆட் ரன் பண்ணும்போது ஆட்ல நான் ரீல் போஸ்ட் பண்ணும்போது அதோட இது இங்க இருக்கு, வாட்ச் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்னோட எந்த ரீல் வந்து ஒழுங்கா ஓடலையோ அதை நான் அங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுல கண்டினியூஷனோ ஏதோ நீங்க அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா பிரீமியம் நீங்க எடுத்துருக்கோம். பிரீமியமுக்கு 650 ரூபா மந்த்லி. நீ எடுக்கலையா? நீ வந்து யூஸ் மினிமம் 2000 characters. The 5000 characters, 2000 characters minimum யூஸ் பண்ணுங்க. பட் யூஸ் ஆல் the 5000 characters. Why to leave it? சரியா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து you will understand. Okay? நான் சொல்றேன் இல்லையா, ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். கொஞ்சம் அதான் நம்ம எஃபர்ட் கொஞ்சம் இருந்தா இன்னும் பெட்டர். இப்ப நீங்க இன்ஸ்டா ரீல் போடும்போது நீங்க டைப் பண்ற கேப்ஷனுக்கும் ChatGPT கொடுக்கறதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஹேஷ்டாக் ஜென்ரேட்டர். இதெல்லாம் நிறைய டூல்ஸ் இருக்கு. நான் காமிக்கிற டூல் தான் நீங்க பண்ணணும்ல. ஹேஷ்டாக் ஜென்ரேட்டர் there are plenty. So what is your post about digital marketing course அப்படின்னு கொடுத்துட்டு you can generate hashtags. So இங்க வந்து ஹேஷ்டாக் இருக்கும், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இட் இன் யுவர் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஹேஷ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அதுக்கு அது 5000 கேரக்டர்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சது.
இதுதான் இதுல இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கீழே they have mentioned இது லிங்க் கொடுத்தாவே லிங்க் ஆகும். என்ன கேம் ஓடுதுன்னா அது இந்த என்னது மைண்ட் கிராஃப்டா மைண்டா மைனா மைண்ட் தானே இதுவா லிமிடெட் ஸ்டாக் டேக்டு ப்ராடக்ட் நினைக்கிறேன். கமிஷனோட டேக்டு ப்ராடக்ட் அந்த வீடியோ போகும்போது நம்ம பார்க்கலாம். ஒரு டேக் பண்ணிருக்காங்க ப்ராடக்ட்டை. நம்ம வீடியோ ஆட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். டேக் பண்ணிருக்கேன். அது நம்ம வீடியோ போகும்போது பார்க்கலாம். இல்லைன்னா இல்ல செக் ஆண்ட் வீடியோ டேக்ஸ் நம்ம பார்த்தோம். கீவேர்ட் ஃபார் அ சேனல். நெக்ஸ்ட் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க ரெடி வச்சுங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில், அப்புறம் பிளேலிஸ்ட்னா வில் பி கிரியேட்டிங். இப்போ வந்து SEO கோர்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்றேன்னா அந்த பிளேலிஸ்டுக்குள்ள ஐ எம் ஆடிங் ஆல் த 10-20 வீடியோஸ். அதை நான் வந்து லூப்ல வந்து பிளே ஆகிட்டே இருக்கு. இல்ல நீங்க தான் எழுது. ஸோ இது வந்து கடைசியில் உங்களுக்கு ஐ வில் கிவ் a handbook. அதுல இதெல்லாம் இருக்கும். பட் I didn't. So let us first upload a video. And create, and you can upload videos. Okay, so upload video, select files. Before video. And default la கொடுத்தது இங்க இருக்கா? SEO course in Tamil, description அதெல்லாம் இருக்கு. So here you can add. அது டிஃபால்ட்டா இந்த ஒரு விஷயம் என்னோட எல்லா வீடியோல வேணும்னா நீங்க அங்க ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி வரும். You can give any description. You can change the thumbnail in YouTube mobile app. Mobile app la தான் thumbnail மாத்த முடியும். இங்க ஃபைல் நேம் ஜஸ்ட் இதுதான் ஃபைல் நேம் இருந்தது. ஆனா ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்? நம்ம கீவேர்டா இருக்கணும் ஃபைல் நேம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இங்க வரும். Playlist, I have these playlists created. If you want, you can add to this one. Illatina, you can create a new playlist and say that test கொடுத்துட்டு அந்த பிளேலிஸ்டுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுத்துக்கலாம். லாங்குவேஜ் அண்ட் கிரியேட். டன். இப்போ அந்த டெஸ்ட்ன்ற பிளேலிஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து இது கிட்ஸுக்கா இல்ல இல்லையா அப்படின்னு. இப்போ நம்மளது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ். ஸோ ஐ சே நோ. பெய்டு ப்ரொமோஷன் நீங்க ஏதாவது உள்ள வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்ல பெய்டு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா யூ நீட் டு கிளிக் திஸ் ஆர் எல்ஸ் நோ. தேர்ட் பார்ட்டி கிட்ட நீங்க ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கிருக்கீங்கன்னா யூ நீட் டு கிளிக் திஸ். சும்மா நம்ம வீடியோல பேசி சொல்ற மாதிரி இருந்தா கூட போதும். ஆமா. If you accepted anything of value from a third party to make your video, you must let us know. The Tamil Talkiesல வந்து GT Holidays னு சொல்றாங்க. அப்ப you need to do that. When AI used to generate or edit your content in any ways, அது வந்து நீங்க yes னு போடலாம். அது AI மட்டுமே ஜெனரேட் பண்ணுது. நீங்க AI யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். If you're not using, you know.
இது கம்ப்ளீட்லி இப்போ நீங்க இன்ஸ்டாலே வந்து ஏ இன்ஃபோன் மேல இருக்கும்ல. ஸோ ஏ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தே வாண்ட் டு நோ தட் இட் இஸ் ஏ ஆர் நாட். அதுவே கண்டுபிடிச்சது இருந்தாலும் நம்ம உண்மையா இருக்கோமான்னு செக் பண்றேன். then you can என்ன சொல்லிருக்கு, was A used to generate or edit your content in any of the following ways, makes a real person appear to say or do something they didn't say or do. இப்ப நீங்க வந்து ரஜினிகாந்த் மாதிரி பேச வச்சிருக்கீங்க, ஆனா ரஜினிகாந்தே கிடையாது அப்படின்னா வந்து you need to do that. alters footage or real event or a place. நீங்க பேசுனது இந்த ரூம்ல, ஆனா நின்னு பேசுறது ஏதோ நேத்து நடந்த ஃபைனலோட ஸ்டேடியத்துல இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அது நீங்க பண்ணுங்க. generates a realistic looking scene that didn't actually occur. இப்ப நீங்க அந்த ஸ்டேடியம்ல இல்ல, பட் யூ மேட் யுவர்செல்ஃப் அப்பியர் இன் தி ஸ்டேடியம்னா then you can. சோ அது எதை ஏ யூஸ் பண்ணீங்கன்னா just mention yes, இல்லனா நீ அத அந்த some videos were deleted அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கும். யார collaborator இருந்தா you can invite a collaborator. allow automatic chapter இதெல்லாம் அப்படியே ஆமா. இங்க நான் இதுக்கு ஆட் பண்ணி வச்சிருந்தேன்ல அந்த டாக்ஸ், அதெல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, விட் ஐக்யூல வந்து இது அந்த நம்ம வந்து காம்படிஷன் இஸ் வெரி லோ. நம்ம இதுவும் வந்து ஆனா 21க்கு மீடியம் காமிக்குது, 56 low, 65. ஓகே, இன் திஸ் ஆக்சுவலி வந்து 100க்கு வந்து ஜாஸ்தி இருந்தாதான் வந்து லோனு காமிக்குது. இங்க 32 இஸ் what is this? மந்த்லி சர்ச்சஸ் 0னு காமிக்குது. மந்த்லி சர்ச்சஸ் 3300. you need to check. நீங்க ஒவ்வொரு கீவேர்ட் போடும்போது ஜஸ்ட் செக். இதுல தான் சர்ச் வால்யூம் இஸ் குட். ஆனா காம்படிஷன் எனக்கு தெரிஞ்ச அந்த சர்ச் வால்யூம் வச்சு தான் அவங்க வந்து ஸ்கோர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எஸ்இஓ கோர்ஸ் இப்ப எதனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழா பெருசா எந்த வீடியோ இருக்காது, நிறைய பேர்லாம் போட மாட்டாங்க. ஸோ இதுல காம்படிஷன் கம்மி தான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மந்த்லி சர்ச்சஸ் வச்சு தான் வந்து கோயிங் 68க்கு 98,000. ஸோ நீங்க மாத்திரம் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போடு. இப்போ இதுல வந்து 98,000 இருக்கு, அதனாலதான் நீங்க போடுறீங்க. இங்க 10,000 இருக்கு, இங்க 3,000. So all these keywords are having search volume. So இது நான் வந்து டிஃபால்ட்டா அங்க ஆட் பண்ணது கரெக்டா. எது அந்த அப்லோட் டிஃபால்ட்ல நான் போய் ஆட் பண்ணது. இதுவே சஜஸ்ட் பண்ணது. if you want you can add this one also. இதெல்லாமே விட் ஐக்யூ கொடுக்கிறது. லாங்குவேஜ் இது அங்க பார்த்தா லாங்குவேஜ், ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொகேஷன் if you want you can add, இல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இது allow embedding, அதாவது நீங்க உங்க வீடியோ போட்டிருக்கீங்க. இப்ப சுனிதா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என்னோட சைட்ல இல்ல என்னோட பிளாக்ல இவங்களோட URL எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா allow embedding. or publish a subscription feed and notify subscribers, அது allow பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் ரீமிக்சிங், அதாவது இப்ப என்னோட ஒரு வீடியோ ஒரு 5 seconds எடுத்து சுனிதா யூஸ் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்களா அப்படின்னா ஐ கேன் கிவ் தட். இப்ப நான் இங்க வந்து அலோவ் ஒன்லி ஆடியோ மிக்சிங் அப்படின்னா இஃப் ஷீ இஸ் யூசிங் மை வீடியோ அது காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு we cannot use that. ஸோ இங்க கமெண்ட்ஸ் எல்லாம் டர்ன் ஆன் பண்ணுமா டர்ன் ஆஃப் பண்ணுமா அப்படின்றது இது இருக்கும். அண்ட் கிவ் நெக்ஸ்ட் ஆட் ரிலேட்டட் வீடியோஸ், அதுக்கு ரிலேட்டடான ஏதோ வீடியோஸ் இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்லேஷன் வருது இல்ல, இப்போ வந்து அதுல ஃபீச்சரா வந்திருக்குது ஆட்டோ டிரான்ஸ்லேஷன். இன்ஸ்டாலே வந்திருக்கு. இன்ஸ்டால என்னோட வீடியோ எல்லாம் போர்ச்சுகீஸ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா வந்து நான் ஆக்சுவலி ஒரு 70-70% வந்து மேட்ச் ஆகுது, லிப்சிங் மேட்ச் ஆகுது. ஹிந்தியில இப்ப நான் தமிழ்ல பேசுறது பியூர் இங்கிலீஷ் ஆல்மோஸ்ட் 90% மேட்ச் ஆகுது. போர்ச்சுகீஸ்ல எல்லாம் பண்ணும்போது ஒரு 70% மேட்ச் ஆகுது. சப்டைட்டில் இருந்தா நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஆட் என் கார்ட்ஸ் இருக்கும், சரியா? ஆட் என் கார்ட்ஸ் இப்ப நமக்கு இங்க காமிக்கல. ஸோ அந்த ஆட் என் கார்ட்ஸ் இருந்தா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ ஏதாவது நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம்.
and give next. Next வந்து காப்பிரைட் இஷ்யூஸ். வேற ஏதாவது ஆடியோ வீடியோ ஏதாவது யூஸ் பண்ணி நீங்க காப்பிரைட் இஷ்யூஸ் காமிக்க எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் கிவ் நெக்ஸ்ட். இங்க வந்து பிரைவேட்டா அன்லிஸ்டடா பப்ளிக்கா. ஸோ ஐம் கிவிங் பப்ளிக். இங்க நீங்க ஷெட்யூல் பண்றதுனா யூ கேன் ஷெட்யூல் இட் ஹியர் அண்ட் ஆஃப்டர் தட் யூ கேன் கிவ் பப்ளிஷ். ஓகே. ஸோ ஒரு வீடியோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி யூ நீட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், போடுறோம், ஒரு டைட்டில் போடுறோம், எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு 1000 வியூஸ் இல்ல 2000 வியூஸ் அதுக்கே கிடைக்குதுன்னா இமேஜின் இஃப் யூ ஹேவ் பீன் ஆப்டிமைஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்றது மட்டும் யோசிங்க. ஸோ அதுக்கு நீங்க ஃபுல்லா ஒரு ரிசர்ச் ரொம்ப ஈஸி தான். நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ற உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிட் ஐக்கு உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துரும். காம்படிட்டர் யார் பார்த்து எல்லாமே எடுத்து கொடுத்து யூபி ஒரு அதுக்கு செலவு பண்றதோட ஒரு 20% நீங்க இதுல செலவு பண்ணீங்கன்னா போதும். அண்ட் த பியூட்டிஃபுல் திங் இஸ் தட் இதுல நீங்க எல்லாம் எஸ்இ ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா கூகுள் சர்ச்ல அப்பியர் ஆகும். கூகுள் சர்ச்ல அப்பியர் ஆகும். அது கிளிக் பண்ணி நீங்க வருவாங்க. நீங்க வந்து கீழே லிங்க் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தேடி வருவாங்க. 100% இருக்கும். சிம்பிளிஃபைட் இ லேர்னிங்கோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் என்கொயரியே வந்து யூடியூப் தான். ஆனா என்னன்னா அவரோட வீடியோ வந்து கொஞ்சம் அவுடேட்டட். வந்து புதுசா 32 hours சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டிருந்தாரு. சரி எந்த அளவுக்கு அது இருக்குன்னு பார்த்தா 2021 எடுத்த கான்செப்ட் எல்லாம் இன்னும் போட்டுட்டு இருக்காரு. அதனால வந்து ஏன்னா நாட் எனிவன் கேன் டூ 32 hours வீடியோ அட் ஸ்ட்ரக்சர் எடுத்து பண்றது கஷ்டம். அவன் என்ன பண்றாருன்னா என்ன இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டா மாறி இருக்கு அப்படின்னு. ஆனா முன்னாடி இருந்த அந்த ஒரு எஃபிஷியன்சி அவர்கிட்ட நான் பார்க்கலாம். ஆனா இப்போ 78,000 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் வந்து 2023 பார்க்கும்போது அவர் இருந்தது. அதுல இருந்து பெருசா அவருக்கு ஏறல. ஏன்னா ஃப்ரீக்வெண்டா நீங்க போடணும், அப்டேட்ஸ் நீங்க போட்டாதான் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஆட். இப்ப இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 2 வருஷம் பார்ப்பாங்க. எதுனா எதுக்கு இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க டெய்லி கூட போடலாம், தப்பு இல்லையே. You can do that, why not? At least weekly once, definitely you need to do it. ஒன்னு வீக் டே, ஒன்னு வீக்கெண்ட், 2 வீடியோ எடுத்து நீங்க போடலாம். இன்ஸ்டால நீங்க போடும்போது ட்ரையல் ரீல் ஒன்னு இருக்கு, தெரியுமா? அது என்னது? நீங்க போஸ்ட் பண்ண ட்ரையல் ரீல் இருக்கும். அந்த ட்ரையல் ரீல் வந்து நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோவர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ரீச் ஆகாது, நம்ம ஃபீட்லயே இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் போய் ரீச் ஆகும். ட்ரையல் ரீல் எனேபிள் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ என்னோட ஒரு 3 வீடியோ நான் ட்ரையல் போட்டேன், ஒரு வீடியோ சுத்தமா போனேன், 2 வீடியோ நல்லா போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண, நல்லா போன வீடியோவை நான் ஒரு வாரம் ஓட விட்டுட்டு அது ஆல்ரெடி அங்க ஒரு 1 lakh 1.5 lakh வந்து வியூஸ் கேதர் பண்ணி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஷேர் பண்ணேன். என் ஃபாலோவர்ஸ் எப்படின்னா, அதுல இருக்கிறது என் அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருப்பாங்க. வீடியோ பார்ப்பாங்க, போட்டானா ஒரு லைக், 2 செகண்ட் தான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. பட் நான் ஃபாலோவர்ஸ் தே வில் வாட்ச் இட். உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் டைம் வந்து நான் ஃபாலோவர்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். நீங்க அது ரன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க போட்டுக்கலாம். ஒரு மித் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரையல் வீடியோ 2 ட்ரையல் வீடியோ தான் போடணும், ஆல்கோரிதம் உங்களை பனிஷ் பண்ண. நீங்க ட்ரையல் வீடியோ எப்படி போடக்கூடாதுன்னா, ஒரு நாளைக்கு நீங்க 20 ரீல் போடுறீங்கன்னா 20க்குமே நீங்க ட்ரையல் ரீல் போடக்கூடாது. நம்ம போட போறதே 2 வீடியோ ஒரு வாரத்துக்கு. டெஃபினெட்லி யூ கேன் கிவ் ட்ரையல். என்ன பண்ணலாம், நான் ரீசெண்டா ஒண்ணு பண்ணது, ஒன்னு நார்மலா போஸ்ட் பண்ணேன், இன்னொன்னு ட்ரையல் போஸ்ட் பண்ணேன். நார்மலா போஸ்ட் பண்ணதுக்கு 6000 தான் போயிருக்கு, ட்ரையல் போஸ்ட் பண்ணதுக்கு 50,000 அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ ஒரு நாளைக்கு ஒன்னாலாம் தப்பு இல்லை. யூ கேன் கிவ் தட். என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டூப்ளிகேட். சேம் இதே நீங்க போய் டிராஃப்ட்ல சேவ் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா கேப்ஷன் எல்லாமே டூப்ளிகேட் ஆயிடும். ஒன்னு ட்ரையல் ஆகும், ஒன்னு நார்மலாவும் ரன் பண்ணும். இப்போ வந்து ட்ரையல் ஒழுங்கா போலியா, நார்மல் அப்படியே ரன் ஆகும். நார்மல் ஒழுங்கா போலன்னா ட்ரையல் ரீல ஒரு வாரம் ரன் பண்ணி விட்டுட்டு இந்த நார்மல் வீடியோ இருக்கு இல்லையா, நார்மல் ரீல ஆர்கைவ் பண்ணி வச்சு, ஆர்கைவ் பண்ணி வச்சுட்டு இதை நீங்க ஷேர்னு கொடுத்தா திருப்பி வரும்போது யாரு, நம்ம அண்ணனும் அக்காவும் தானே, மறுபடியும் போட்டா லைக், அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்லி. நமக்கு என்ன தேவை, நமக்கு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, we need to have more followers-னா ட்ரையல் ரீல் வந்து டெஸ்ட் பண்ணுங்க, இது போய் ரீச் ஆகுமா இல்லையான்றது. பண்ணது இல்லையா? 1.5 லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க, millions. So this is how you have to publish your video at a certain default settings. Partner eligibility, அதாவது மானிட்டைசேஷன் பண்ணோம்னா go to earn. So if you want to earn,
எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னா, உங்களுக்கு மினிமம் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. அவங்களோட டேஷ்போர்ட் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அனாலிட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி திஸ் கிளாஸ் ஷோடுது. ஸோ இங்க வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். 90 டேஸ்ல மினிமம் 3 வீடியோஸ் ஆவது அப்லோட் பண்ணிருக்கணும். அண்ட் 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கும். வாட்ச் ஹவர்ஸ் 3000 வாட்ச் ஹவர்ஸ். அண்ட் ஷார்ட்ஸ்னா 3 மில்லியன் வியூஸ் வந்து ஒரு அந்த ஷார்ட்ஸுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது இருந்தா யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த மானிட்டைசேஷன். இப்போ மானிட்டைசேஷன்லயே வந்து உங்களுக்கு அதுல ஆர்பிஎம் சிபிஎம்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ பர் மைல் ஆர் காஸ்ட் பர் மைல் அப்படின்னு. 1000 இம்ப்ரெஷனுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட். ஸோ 1000 இம்ப்ரெஷன்ல வந்து அது காமிக்கும் 180 ரூபான்னு காமிக்கும். அதாவது உங்க வீடியோக்கு நடுவில் ஆட் எல்லாம் ஓடுது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் வரும். சிபிஎம் காமிக்கிறது வந்து 250 ரூபாய் காமிக்கும். ஆனா ஆர்பிஎம் காமிக்கிறது 120 ரூபாய் காமிக்கும். அப்போ அதோட மீனிங் என்னன்னா, 280 ரூபாயில 140 ரூபாய் யூடியூப் எடுத்துட்டான், மிச்சம் 140 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் அதெல்லாமே உங்களுக்கு வந்து வரும். அனாலிட்டிக்ஸ் வந்து சுனிதாவோட அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே கிடைக்கும். அதாவது ஒரு வாரத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, அண்ட் எந்தெந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு வந்து வியூஸ் நிறைய வந்திருக்கு, அண்ட் எந்த கான்டென்ட், என்ன ஆடியன்ஸ், ட்ரெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது மாதிரி எல்லாமே யூ கேன் வியூ இட் ஃப்ரம் ஹியர். ஆடியன்ஸ்னா ஏஜ், இந்த டெமோகிராஃபி எல்லாம் இதுல காமிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே சொல்லுவாங்க இதுதான் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ தே ஆர் கிவிங் அஸ் ஐடியாஸ். இந்த மாதிரி வந்து நீங்க பண்ணா பெட்டரா இருக்கும். இப்ப மெலடி எல்லாம் நான் பாட முடியும், இது ரெண்டு வேணா எடுத்து பண்ணலாம். ஓகே, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், நோ ஹேட் ஸ்பீச், ஸ்பேம் இருக்கக்கூடாது, சைல்ட் அபியூஸ், சைபர் புல்லிங், செக்ஷுவல் கான்டென்ட், ஹராஸ்மெண்ட் ஆர் ஹார்ம்ஃபுல், இது எதுவுமே இருக்கக்கூடாது. யூடியூப் அனாலிட்டிக்ஸ் இப்பதான் பார்த்தோம். அண்ட் ஆட் சாப்டர், இது மெயினா எதுக்குன்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க பார்க்க போனது இந்த சுவிட்ச் போட்டா இந்த பல்ப் எரியுமான்னு தான் பார்க்க போயிருக்கீங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த வீடு எப்படி கட்டுறதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப கீழே அவன் போடுறான், ஒரு 22வது நிமிஷத்துல இந்த சுவிட்ச் எப்படி போட்டா பல்ப் எரியுன்றது நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா யூ டைரக்ட்லி கோ தேர். இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணுமா அப்படி சலிப்புலேயே வெளியே போறது. தேர் இஸ் கால்ட் டைம் ஸ்டாம்ப் ஆர் சாப்டர். ஸோ அது எப்படின்னா, இது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஆட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஆனா நம்ம இது டைம் ஸ்டாம்ப் வந்து இப்போ இவர் வந்து 32 hours ஒன்று போட்டிருக்காரு. கீழே 4 அதான் நம்ம அப்பெல்லாம் ஆட் 4 கிளிக் பண்ணும்போது டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணாவே போதும். இப்போ இது 32 hours போட்டிருக்காங்க. I want to see the 9th hour, எனக்கு இதுதான் வேணும், நெகட்டிவ் மேட்ச் என்ன தெரியணும்னா just click here and automatically it will take you to the descriptionல அந்த டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலி ரீச் ஆகும். அதாவது இப்போ இவர் ஆரம்பிக்கிறாரு, கீவேர்ட் மேட்ச் டைப் நெகட்டிவ் மேட்ச் எத்தனாவது 9/24/09. ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப்ல அது மாதிரி ஆட் பண்ணிட்டு நெகட்டிவ் மேட்ச் அப்படிதானே கொடுத்துருக்காரு. நீங்க நெகட்டிவ் மேட்ச்னு சொல்லிட்டு இந்த டைம்ல நான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது கிளிக் பண்ணோம்னா நேரம் அங்கே போயிடும். இது வந்து யூசருக்கு வந்து எனக்கு இல்லைன்னா எங்கடா இது அப்படி சொல்லிட்டு நான் தேடிட்டு இருக்கேன். ஸோ யூசருக்கு ரிட்டென்ஷனுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் நிறைய இருக்கு.
இது டைம் ஸ்டாம்ப். இப்ப ஷார்ட்ஸ் வந்து முன்னாடி சொல்லுவாங்க ஹேஷ்டாக் ஷார்ட்ஸ் ஆட் பண்ணணும், பட் இப்பவே அதுவே ஷார்ட்ஸா எடுத்துக்குது. அண்ட் நம்ம அங்க 60 கேரக்டர் சொன்னோம், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது மேக் இட் 30 கேரக்டர்ஸ். அண்ட் இது வந்து யூடியூபோட பிளேயர்ல பிளே பண்ணாதான் இது வந்து வியூவா கணக்கெடுக்குது. நீங்க மொபைல்ல பார்க்கும்போது இட் இஸ் நாட் டேக்கிங் அஸ் வியூஸ். மானிட்டைசேஷன் டெஸ்க்டாப்ல பார்த்தா தான் மானிட்டைஸ் ஆகுது. கம்யூனிட்டி டேப். இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க கேட்டீங்களா டெய்லி நான் வீடியோ போடணுமா அப்படின்ட்டு. இப்போ டெய்லி நம்ம வீடியோ போட முடியல, இல்ல ஒரு கேப் ஆகுது. இப்போ நான் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் பர்சனல் வெக்கேஷன், என்னால வீடியோ எடுக்க முடியாதுன்னா, ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ரீடைன் யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ நீட் டு என்கேஜ் வித் தம். ஸோ ஒரு குவிஸ் நடத்தலாம், இல்ல அடுத்த வீடியோ நான் எதுல போடலாம்னு கேட்கலாம், இல்ல நீங்க அதுல வந்து சும்மா ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது வந்து இங்க கம்யூனிட்டி டேப். இது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகே, so let us see if he is having a community tab. Community. So இங்க வந்து ஒரு பக்ரீதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ட் வேற வேற அவங்க இப்போ யூசர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாலும் எனக்கு கேன்வா கிளாஸ் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ he can ask quiz, which factor most strongly improves the content engagement signals. Yeah, அதாவது உங்களுக்கு அது டெய்லி எதுவுமே வந்து டெய்லி பண்ணுங்கலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு, ஒரு வாரம் நீங்க போறீங்க, ஃபுட்டுக்கு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி போறீங்க, அதுக்கு அடுத்து 2 நாள் ஹோட்டல் க்ளோஸ்டு, 2 தடவை வந்து ஏமாந்து போறாங்க. உங்களுக்கு எப்படி எவ்வளவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்? ஸோ ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருந்தா ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ ஹோட்டல்ல மாஸ்டர் இல்லையா, நீ தயிர் சாதம் தான் இருக்குது அப்படின்னா நீங்க ரன் பண்ணி ஆகும். அது நீங்க அது போடலாம். ஆனா என்னன்னா இந்த ஆடியோ வந்து நீங்க காப்பிரைட் மீன்ஸ் இந்த மூவி இதெல்லாம் வந்து நீங்க காப்பி இளையராஜா இதெல்லாம் போட்டீங்கன்னா அதை பிடிச்சிருவாரு. உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு பயங்கர வைரல் ஆயிரும். டிவாய் எடுத்ததே வைரல் ஆயிடுச்சு. Which off page factor most strongly influences local SEO ranking? எங்க? Go on, click it. So explanation அதுதான். இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு என்கேஜ் பண்ணலாம். For that channel dashboard, number description and எங்க இருக்குது கம்யூனிட்டியா? கண்ணு தெரிய மாட்டேங்குதோ? இங்க உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா இல் பி எனேபிள். சரியா? அப்ப நீங்க இங்க போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். உனக்கு எவ்வளவு இருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ்? 299. ஓகே, அப்ப அவங்களதுல இருக்கும். அவர் ரேங்கிங் ஃபேக்டர் வந்து ஓகே எனக்கு 50,000 வியூ இருக்குன்றனால இட் வோன்ட் ரேங்க். என்கேஜ்மெண்ட் பார்ப்போம். இப்போ இங்க வந்து 50,000 வியூ, என்கேஜ்மெண்ட் அதாவது உங்களோட கமெண்ட், ஷேர், சேவ் இதெல்லாம் தான் என்கேஜ்மெண்ட். 50,000க்கு 100 என்கேஜ்மெண்ட் வந்திருக்கு, 30,000க்கு 150, 10,000க்கு 300. ஸோ என்கேஜ்மெண்ட் ரேஷியோ யாருக்கு ஹையர்? 10,000க்கு 300 பேர் பண்ணிருக்காங்க, இங்க 50,000 பேருக்கு 100 தான் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க என்கேஜ்மெண்ட் நல்லா இருந்தா the algorithm thinks that okay this video is worth enough அப்படின்னு. ஸோ இதைத்தான் ஃபர்ஸ்ட் காமிக்கும். வியூஸ் வந்து இப்ப பெருசா பெரிய விஷயம் கிடையாது, என்கேஜ்மெண்ட் தான் தேவை. என்கேஜ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் வியூஸுக்கே அது போகுது. ஓகே, அப்புறம் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து 5 செகண்ட்ல பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் இன்சஸ்ட் பண்றாங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏதோ ஒண்ணு கடைசி வரைக்கும் அவங்களை கொண்டு போகணும். சொன்னதுனால அவன் இருக்க மாட்டான். இப்ப நீங்க ஒரு அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒண்ணுமே இருக்காது.
2 தடவை அப்படி பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், போடாடே அப்படின்னு போயிடுவோம். பிளேலிஸ்ட் யூ கேன் கிரியேட். கான்டென்ட் போங்க, கான்டென்ட் போனே உங்க இதெல்லாமே இங்க இருக்கும். வீடியோஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். வீடியோஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் யூ கேன் கிரியேட் ஹியர். எங்க கிரியேட் பண்ற ஆப்ஷன் டெஸ்ட்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல. வீடியோஸ்ல போயிட்டு யூ கேன் add this, add to playlist. இங்க வந்து நியூ பிளேலிஸ்டோட கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கிரியேட்டட் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்க கொடுத்துங்க. இது எதுக்குன்னா இப்போ ஒரு 20 வீடியோ இருக்கும், ஒரு வீடியோ வந்து தனியா போட்டிருந்தா ஒண்ணுமே ஆயிருக்காது. ஸோ அது லூப்ல போகும்போது இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் மாதிரி வந்துட்டே இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அது லூப்ல வந்துட்டே இருக்கு. அண்ட் லிங்க் பண்றது ஓகே, தட்ஸ் இட். உங்களுக்கு ஓபன் பண்ணி ஒரு தடவை காமிங்க. அதுக்கு அதெல்லாம் நீங்க கொடுக்கறது. டைட்டில் ஜெனரேட்டரா? இருக்கு. யூடியூப் டைட்டில் ஜெனரேட்டர், ஃப்ரீ வீடியோ டைட்டில்ஸ், டிஸ்கிரைப் யுவர் வீடியோ. என்ன சொல்லலாம்? ரிசார்ட்ஸ், பார்க்கலாம். நான் ஸ்டாப் புக்கிங் கொடைக்கானல் ரிசார்ட்ஸ், டூ திஸ். Where to stay in Kodaikanal, top 5 resorts. So inside the most elite resorts in Kodaikanal, I found a lush oasis resort in Kodaikanal. I tried the cheapest resort in Kodaikanal. அதே ஸ்கிரிப்ட் ஜெனரேட் பண்ண சொல்லுது, தம்ப்நெயில் கொடுக்க சொல்லுது. பெய்டா வருமோ? நேரம் அப்கிரேட் தான் நிக்குது. இங்க இருக்க டைட்டில் எடுத்துக்கலாம். பட் உங்களோட ரிசார்ட்ஸ் இன் கொடைக்கானல் வந்து உங்களோட கீவேர்ட்ல இந்த கீவேர்டு வர மாதிரி பார்த்து ரிசார்ட் இன் கொடைக்கானல். கூகுள் மீட்ல அப்படியே ஷேர் பண்ணி அது மாறும். சிபிஎம் ஒவ்வொரு நாளைக்கு மாறும். ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபா இருக்கும், ஒரு நாளைக்கு 250 ரூபா இருக்கும். சேஞ்சஸ். மறந்துட்டியா? 2 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க, பாஸ்வேர்டு மறந்துட்டேன்றியே.
இதுல எதுல பாக்கலாம் இதுல வெப்சைட்ல நாளைக்கு நான் வந்து ஜிடிஎம் தான் எடுக்கிறேன். ஜிடிஎம் எடுத்துட்டு அதை பாருங்க, அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ஜிடிஎம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஜிடிஎம் தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி மேனேஜ் பண்ணதான் தேவையில்லை. நீங்க அதுல அது வந்து உங்களுக்கு கோட் இன்ஜெக்ட் பண்றதுதான், அதுல எதுவும் காமிக்காது. அனாலிட்டிக்ஸ் அது அதுல எந்த இதுவுமே காமிக்காது. அனாலிட்டிக்ஸ் வந்து இது மூலமா கனெக்ட் பண்ணி அனாலிட்டிக்ஸ்ல காமிக்க எவ்வளவு வெப்சைட் விசிட் வந்துச்சு. இதுல எப்படி காமிக்கும்? அனாலிட்டிக்ஸ் அது இப்போ அனாலிட்டிக்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது வேற மாதிரி. இது 15,000 நான் இப்ப மில்லியன் சொன்னேன். நான் அடிச்ச இல்லையோ இடம் ஷேர் பண்ண உள்ளே வரல. அதனாலயா இது க்ளோஸ் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்ண எத்தனை க்ளோஸ் ரைட் க்ளோஸ் பண்ணுங்க. டாப் டிவிக்கு பணத்தாயிரம் watch time 405 subscribers minus estimated current 60. There was the content and will not reach. The analytics is analytics. YouTube search, channel pages, sound pages, search feature. This is one of the viewers have come to your shops. How many pages?
செக் பண்ண சவுத் பேஜ் ஆடியன்ஸ் கண்டென்ட் பக்கத்துல ஆடியன்ஸ் 47.5 kilo casual viewers, regular viewers, new viewers. இதுதான் வாங்கி பாரு வீடியோ மோஸ்ட் வீடு காமிச்சது மேல உடனே அவ்வளவு தூரம் இல்ல பாப்புலர் வந்து டிஃபரெண்ட் ஆடியன்ஸ். சரி ரெவன்யூ எடு அங்கல்ல ரெவன்யூ இங்க சிபிஎம் ஆர்பிஎம் சொல்றாங்க. ரொம்ப கம்மியா தான் போட்டுட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் கீழே மே மந்த் டிசம்பர் தான் கடைசியில் வருது. 10% estimated revenue. இந்த ரெவென்யூ 10% 25 ரூபாய். ஷார்ட்ஸ் எடு அதுலயே வீடியோஸ் பக்கத்துல ஷார்ட்ஸ். அதனாலதான் யூடியூப் அந்த பிளேயர்ல ஏதோ பார்க்கணும். இதெல்லாம் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அது. இது இவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆனதுனால இது நம்மளுக்கு காமிக்கலாம். நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகாதனால எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஷீ இஸ் எலிஜிபிள். வாட்ச் பேஜ் ஆட்ஸ். அடுத்தது log CMA analytics. கம்மியாக தான் இருக்கு. நிறைய வீடியோஸ் போடு. ஆள் இல்லையா? இப்ப யார் எடுத்துட்டு இருக்காங்க இந்த இதுக்கெல்லாம் இன்ஸ்டாக்கெல்லாம்? அவங்க தனி பேமெண்டா? $4 வந்தா வந்துடும். ஆப்ல எப்படி காமிக்குது? $100 வரும்போது எடுத்து. ஸோ டாலர் ரேட் ஏறினா உனக்கு நல்லதுதான். டாக்ஸ் பிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் வருமா?
டைரக்டா வந்து நடுவுல இவ ஒரு கமிஷன் எடுப்போம். சரி, இப்ப நீ வீடியோ போஸ்ட் பண்ண